தேவையில்ல. நீங்க ஒரு ஆள் பப்ளிக், நீங்களும் பப்ளிக் தான். நீங்க ஒரு ஆள் நினைச்சிருந்தாக்கா, ஒருத்தர் நினைச்சிருந்தாக்கா இது கொஞ்சம் ஒரே ஒரு வண்டி எடுத்து பேசுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அது வராது. அப்பா வந்த ஒருத்தர் வழி பண்ணுறோம். நீங்களே தான் பள்ளியில் இருந்து குழந்தையை அழைத்து வர இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மீது லாரி மோதி கோர விபத்து. சம்பவ இடத்திலேயே இளம்பெண் பலியான நிலையில் கணவர், தாய் உள்ளிட்டோர் கதறி துடித்த பரிதாபம். தாய் இறந்தது தெரியாமல் கதறி அழுது வரும் குழந்தை. கடம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 35 வயதான மோகன். ஸ்ரீபெரும்புதூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 28 வயதில் அஸ்வினி என்ற மனைவியும் அந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளார். இந்நிலையில் மதியம் 3:30 மணி அளவில் மேல் நல்லாத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்று கொண்டிருக்கும் தனது குழந்தையை அழைத்து வருவதற்காக வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் அஸ்வினி சென்று கொண்டிருந்தார். அப்போது பிஞ்சிவாக்கம் தண்டலம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தின் பின்பகுதியில் வேகமாக வந்து கொண்டிருந்த சவுடு மண் ஏற்றி வந்த லாரி அஸ்வினியின் பைக் மீது திடீரென மோதியதில் பைக் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்ததில் அவர் மீது அந்த லாரி கடந்து சென்று விட்டது. சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துவிட அந்த வழியாக வந்தவர்கள் இதனை பார்த்து அந்த லாரியின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த உறவினர்கள் அஸ்வினியை பார்த்து கதறி துடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கடம்பத்தூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். தாயை இழந்த அந்த 4 வயது குழந்தை தவித்து வரும் நிலையில் அதற்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை.